வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வந்து இந்த வெள்ளி கொலுசு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டைம் வந்து நம்ம கடையில் கொடுத்து தான் பாலிஷ் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான 2 பொருளை வச்சு நம்ம இந்த கருத்து போன பழைய கொலுசை புது கொலுசு மாதிரி நல்லா பலன்னு பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் தம்பியோட கொலுசு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தம்பியோட அரணா கொடி, அப்புறம் என் வீட்டுக்காரங்களோட கை செயின், தம்பியோட கை செயின், தம்பியோட கழுத்துக்கு போகிற செயின் எல்லாமே சில்வர் தான். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டிட்டேன். என்ன பொருளை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் இருக்கிற தயிரை மட்டும்தாங்க. தயிரும் நெத்தியில் பூசம் பார்த்திங்களா விபூதி, இது 2 வச்சு தான் பண்ண போகிறோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னாக்கா நேற்று உரம் ஊற்றி வச்சுருந்து இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க மாதிரி இருக்கணும். ஆனால் வந்துட்டு நல்லா புளிச்ச தயிராக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதில் வந்து புளிச்ச தயிர் நல்லா வந்து அந்த கலர்லாம் நீக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அதோடு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் விபூதி நெத்திக்கு பூசும் இல்லைங்க திருநூறு, அதையும் போட்டு கொஞ்சம் ஆப்பசோடா, வீட்டுக்கு இந்த பலகாரம் சுடும்போது ஆப்பசோடா கொஞ்சம் போடுவோம் பாருங்கள், அதையும் அதில் கலந்து ஒன்றா போட்டு ஊற வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். கூடவே என்னோடய கொலுசு கொஞ்சம் அதிகமாக கருத்து பண்ண முடிச்சு, அதையும் போட்டு க்ளீன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது எப்படி நான் க்ளீன் பண்ண போடங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். தயிர் வந்துட்டு நான் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளே ஆகிடுச்சு. தொடர்ந்து ஒரு 2 நாளாக வீடியோ போடணும்னு நினச்சேன். ஒரு முக்கியமான வேலைனால போட முடியல. அது ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தயிர்லேருந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். பக்கத்தில் ஒரு பக்கெட் தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அதில் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து அதில் போட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்ட